இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இந்த பிளேலிஸ்டோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இல்லை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இல்லை எப்படி டெஸ்க்டாப் வியூவிலேருந்து மொபைல் வியூவுக்கு மாற்றணும், மொபைல் வியூவிலேருந்து டெஸ்க்டாப் வியூவுக்கு ரெஸ்பான்சிவாக மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பேக்கேஜஸோட பேஜையும் கஸ்டமரோட பேஜையும் எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பில்ட் பண்ணுறப்ப டெஸ்க்டாப் வியூக்கு தானே பில்ட் பண்ணோம். ஆனால் இந்த கோட்ஸ் எல்லாமே இனிஷியல் கோடாக மொபைலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் மீடியா கோரை யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் வியூக்கு மாற்ற போகிறோம். ரொம்ப சிம்பிள். மொபைல் வியூன்னு வர்றப்ப நம்மளோட பேக்கேஜஸ் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் எல்லாமே ஓகே கொஞ்சம் ரீடபிளாக தான் இருக்குது. மொபைல் வியூக்கு கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. ஆனால் நம்மளோட ரெக்கமெண்டட் பேட்ச் ரொம்ப பெருசாக இருக்குது. இதை மட்டும் சின்னதாகிட்டால் போதும், நம்மளோட பேக்கேஜஸ் பேஜோட மொபைல் கோட் சரியாயிடும். ஸோ நம்ம இப்போ பிளான் பேட்ச் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இதோட ஃபவுண்ட் சைஸை சின்னதாகிட்டால் போதும். அதாவது நம்ம இன்னும் ஃபவுண்ட் சைஸை இனிஷியேட்டே பண்ணல. அதனால் நம்ம ஃபவுண்ட் சைஸ் நம்ம 0.8 RAM அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ ஃபவுண்ட் சைஸ் சின்னதானதுனால மொத்த பேட்ஜுமே சின்னதாகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக ரைட்லேருந்து ஓடி இருக்குது. ஓகே, நம்ம ரைட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். ரைட் 1.25 ரேம்னு கொடுத்துருக்கோம். அது நம்ம 0.8 ரேமாக மாற்றிடுவோம். மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தா சரியாக இருக்குது. ஓகே, மொபைல் வியூக்கு நம்மளோட பேக்கேஜஸ் கோட் ஓகே. கஸ்டமர்ஸ் போய் பார்ப்போம். ஸோ கஸ்டமர்ஸ் தான் இப்போ ப்ரோக்கா இருக்குது மொபைல் வியூக்கு. ஸோ இதை நம்ம மாற்றலாம். நம்ம மொபைல் வியூக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னா இமேஜ் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் இந்த இன்ஃபோ கீழே வரணும், அதுக்கப்புறம் கஸ்டமர் டூவோட இன்ஃபோ ஃபர்ஸ்ட்ல வரணும், இமேஜ் செகண்டில் வரணும். அதாவது இமேஜ் இன்ஃபோ இமேஜ் வரணும். இப்போயே இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இமேஜ் கண்டெய்னருக்கோ சரி இந்த இன்ஃபோக்கோ சரி நம்ம டிஸ்பிளே இன்லைன் ப்ளாக்னு கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட CSS ஃபைலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் கண்டெய்னர் நம்ம பாருங்கள் டிஸ்பிளே இன்லைன் ப்ளாக் வித் 65% கொடுத்துருக்கோம். இப்போ இது இருக்கிறது 65%ல். அண்ட் தென் பாருங்கள் டெஸ்டிமோனியல் இன்ஃபோ இதுக்கு பாருங்கள் நம்ம டிஸ்பிளே பிளாக் கொடுத்துருக்கோம் வித் 30% கொடுத்துருக்கோம். இப்போ இது இருக்கிற இடம் 30%. இந்த 100% இடத்துல இருந்து இது 65% எடுத்துக்கிச்சு, இது 30% எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால பக்கத்தில் இருக்குது. இது நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜ் கண்டெய்னரோட டிஸ்பிளேவை இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிடுவோம். இந்த வெர்டிக்கல் லைன் மிடிலையும் கமெண்ட் பண்ணிடுவோம். கமெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இமேஜ் ஃபுல் இடத்த எடுத்துக்கிச்சு. அதனால இந்த இன்ஃபோ கீழே போயிடுச்சு. இங்கேயும் அப்படி தான் இமேஜ் ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு. அதனால இந்த இன்ஃபோ விட்டு கீழே இமேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் ஃபுல்லாக இடத்த எடுத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வித் இருக்குல்ல இந்த வித்தை 100% மாற்றிட்டு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் 100% எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த டெஸ்டிமோனியல் இன்ஃபோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வித் 30% தேவையில்லை. ஏன்னா கீழே தனியாக அதுக்குன்னு வேறு எடுத்துக்கிச்சு, அதனால தேவையில்லை. டிஸ்பிளே இன்லைன் ப்ளாக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. வெர்டிக்கல் அலைன் மீடியாவும் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு இந்த ரெண்டு டெஸ்டிமோனியலுக்கும் நடுவில் கேப் இருக்குது. இந்த கேப் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம டெஸ்டிமோனியலுக்கு மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் 3 RAM கொடுத்துருக்கோம். இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் மார்ஜின் இல்லை. நான் தேவையில்லாத எல்லாமே நான் அழிக்கல, ஜஸ்ட் காமெண்ட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் மீடியா கோரை யூஸ் பண்ணி இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும் அதுக்காக. இப்போ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இமேஜ் இன்ஃபோ இமேஜ் வந்துருச்சு. ஓகே, இப்போ மொபைல் வியூவில் ஓகே. ஆனால் ஒன்ஸ் பெருசாகிறப்ப இது பாருங்கள் அப்படியே மெயின்டைன் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இது நம்மளுக்கு வேணாம். இமேஜ் இந்த மாதிரி பெருசாக வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜுக்கு ஒரு லிமிட் கொடுப்போம். பாருங்கள் நீங்கள் பெருசாக்க இமேஜ் பெருசாகிட்டே தான் இருக்கும். உங்களோட வியூ பாட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசாக இமேஜ் போயிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜ் கண்டெய்னர் இருக்குல்ல இதுக்கு நம்ம மேக்ஸிமம் வித் கொடுக்கலாம். மேக்ஸிமம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 40 RAM கொடுக்கலாம். ஏன் 40 RAM கொடுக்குறேன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் போடுறேன் மேக்ஸிமம் வித் 40 RAMனு போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 40 RAMக்கு மேலே இந்த இமேஜ் பெருசாக ஆகாது. ஓகே, ஏன் 40 RAM கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் மீடியா கோரி கிரியேட் பண்ண போகிறேன். மீடியா கோரி எங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா டெஸ்டிமோனியலுக்கு ஆக கீழே மீடியா கோரி கிரியேட் பண்ணலாம். அட் மீடியா பேரன்தசிஸ் சொல்லுக்கு நம்மளோட மினிமம் வித் கொடுப்போம். நம்ம ஆல் தி வே நம்ம மினிமம் வித் 40 RAM தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மீடியா கோரிவுகளுக்கு என்ன ஸ்டைல்ஸ் போடலாம் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த டெஸ்டிமோனியல்லேருந்து ஆரம்பிப்போம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். மீடியா கோரிவுகளுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்ட் சைஸ் அழிச்சிடறேன், தேவையில்லை. இந்த மார்ஜின் 3 இருக்குல்ல இது பேக் டு
நார்மல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெஸ்டிமோனியல் இமேஜ் கண்டெய்னர் இதை மறுபடியும் பேக் டு இன்லைன் பிளாக்காக மாற்றணும். ஓகே, ஸோ அதனால் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸிமம் வித் அழிச்சிடுறேன். இந்த வித் அப்படி இருக்கட்டும். இந்த வித்தை நான் போய்ட்டு மறுபடியும் பேக் டு 65% மாற்றுறேன். ஏன்னா முதல்ல 65% அது இருந்துச்சு, அப்படி தான் நம்ம 100% மாற்றணும். அதனால் மறுபடியும் இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக மாற்றிடுறேன். வெர்டிக்கல் லைன் மீடியல் கொண்டு வந்துடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டெஸ்டிமோனியல் இன்ஃபோ இருக்குது, இன்னும் பேலன்ஸ். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிவிட்டு மீடியா கோரி உள்ளுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேடிங் அழிச்சிடுறேன், டெக்ஸ்ட் லைனும் அழிச்சிடுறேன். இந்த வித் 30%, அதுக்கப்புறம் டிஸ்பிளே இன்லைன் பிளாக், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன் மீட்டர் இதை அப்படியே அன்கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். இது அப்படியே வந்து நம்மளோட டெஸ்க்டாப் வியூக்கு உள்ள கோட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்மளோட இனிஷியல் கோடாக இருந்தது. நம்ம இனிஷியல் கோட் மொபைல் வெர்ஷனாக மாற்றிட்டு அந்த கோட் எல்லாம் கொண்டு வந்து மீடியா கோரி யூஸ் பண்ணி மீடியா கோரி கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ பாருங்க, பேக் டு நம்மளோட வியூ போர்ட்க்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ இதில் கடைசி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஓகே இப்போ இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனுக்கு ஓகே, மொபைல் வெர்ஷனுக்கும் ஓகே. ஆனால் பெரிய ஸ்க்ரீன் வரப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு லே அவுட் எப்படி வேணுமோ அப்படி இல்லாமல் வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பெருசாகாமல் இதுக்கு ஒரு மேக்ஸிமம் வித் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேலே நீட்டாக க்ரோ ஆகாது. ஓகே, இப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படின்றப்ப ஓகே எவ்வளோ தூரம் ஸ்டாப் ஆகணும் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி, அதாவது ஒரு 1500 பிக்சலில் ஸ்டாப் ஆகணும். ஓகே, அதுக்கு மேலே க்ரோ ஆகக்கூடாது அப்படின்னு போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த டெஸ்டிமோனியல் இருக்குல்ல, இந்த டெஸ்டிமோனியலுக்கு போடலாம். அதாவது இனிஷியல் கோடில் இல்லை, இந்த மீடியா கோரி உள்ளுக்கு இருக்கிற டெஸ்டிமோனியலில் போயிட்டு நீங்கள் மேக்ஸிமம் வித் 1500 பிக்சல் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 94 ரேம் கொடுக்கலாம். ஓகே, 94 ரேம்ன்றது வந்து ஒரு 1500ஓட கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்மளோட டெஸ்டிமோனியல் க்ரோ ஆகுறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகுது. ஆனால் இது மிடல் இல்லை, சென்ட்ரல் இல்லை. சென்ட்ரல் ஆக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மார்ஜின் பார்த்தீங்களா, மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டம் 3 ரேம் இருக்குது. ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் 0 இருக்குல்ல, இதை ஈஸியாக லெஃப்ட் அண்ட் ரைட் ஓட்டோன்னு மாற்றினீங்கன்னா இப்போ நம்மளோட டெஸ்டிமோனியல் மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஓட்டோ ஆகி சென்டருக்கு வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ சின்னதாக இருக்கிறது நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு மேலே க்ரோ ஆகிறப்ப அது அங்கேயே இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிரும். இந்த ஃபுட்டு ஏன் இப்படி மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடிக்கு ஹைட் இல்லை. இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிறது உள்ளுக்கு இருக்கிற கான்டென்ட்டை வச்சு ஹைட் எடுத்துக்கிச்சு. அதனால கான்டென்ட் இதோட முடியுது. அதனால ஃபுட்டர் இந்த மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபுட்டரையும் சரி, இந்த மேலே இருக்கிற நேவிகேஷனும் சரி, எப்படி சரியான பொசிஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம பேக்கேஜோட பேஜையும் கஸ்டமர்ஸோட பேஜையும் ரெஸ்பான்சிவாக மாற்றிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட பேஜ் வந்து பெருசாக இருக்கிறப்பையும் சரி, சின்னதாக இருக்கிறப்பையும் சரி, இல்லை மொபைல் வெர்ஷனுக்கு வரப்பையும் சரி, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே ஃபைன். ஆனால் பேக்கேஜஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓகே, பேக்கேஜஸ் பேஜும் மொபைல் வெர்ஷனில் இருக்கிறப்ப நல்லா தான் இருக்குது, மிடில் வியூ போர்ட்டில் இருக்கிறப்பையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி பெரிய ஸ்க்ரீன் வர்றப்ப இந்த மாதிரி ரொம்ப லாங்காக ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த மாதிரி வேணாம், இதுக்கும் நம்ம மேக்ஸிமம் வெயிட் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி மேக்ஸிமம் வெயிட் கொடுக்கலாம் அப்படின்னா, ஓகே இது எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழு கான்டென்ட்டும் மெயின் அப்படின்ற டிஃப்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ packages.html பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மெயின் உள்ளுக்கு தான் மொத்த கான்டென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மெயினுக்கு சிம்பிளாக மேக்ஸிமம் வெயிட் கொடுத்தாலே போதும், நம்மளோட கான்டென்ட்டை லிமிட் பண்ண முடியும். ஸோ எங்கே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் கோட் மெயினில் பாருங்கள் பேடிங் டாப் 5 இருக்குது. ஆனால் நம்ம இனிஷியல் கோட் மொபைலோட. ஸோ இதில் நம்ம போய்ட்டு மேக்ஸிமம் வெயிட் கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மீடியா கோரி யூஸ் பண்ணி தான் நம்ம மெயினுக்கு மேக்ஸிமம் வெயிட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமரோட சேஸ் போய்ட்டு இந்த மீடியா கோரி இருக்குல்ல டெஸ்டிமோனியலோட இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனியலோட மட்டும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த மீடியா கோரியோட பேக்கேஜஸ்.css வந்துட்டு இந்த பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கீழே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து க்ளோசிங் கர்லி பிரேசஸ் போட்டுறேன். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெஸ்டிமோனியலை இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வித் கொடுக்க போகிறது கிடையாது, நம்ம மெயின் கொடுக்க போகிறோம். ஓகே, மெயின் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் 3 ரேம் அப்படின்னு இருக்குது வந்து அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த ஓட்டோ ஓரளவுக்கு மேலே பெருசாக
ஆகிறப்ப இந்த மெயின் அப்படியே சென்டருக்கு வரதுக்காக இந்த O2 இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வித் 94 RAM. ஓகே, இது கொடுத்தாலே போதும். நம்ம சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். ஒரு அளவுக்கு மேலே பெரிய ஸ்க்ரீன் போடுறப்ப பாருங்க, இதுக்கு மேக்ஸிமம் வித் இருக்கிறனால இதுக்கு மேலே க்ரோ ஆகாது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமர் பேஜும் சரி, பேக்கேஜஸ் பேஜும் சரி, எப்படி ரெஸ்பான்சிவ் பேஜஸாக மாற்றணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃபுட்டரும் சரி, மேலே இருக்க நேவிகேஷன் இதெல்லாம் வந்து க்ளீனாக பண்ணி நம்மளோட செக்ஷனை முடிச்சுக்கலாம். See you on next video. Bye.